முல்லைத்தீவை சேர்ந்த 14 வயதுடைய சிறுமி மனைவியை இழந்து வாடுகின்ற நபர் ஒருவரை காதலித்திருக்கின்றார். அதாவது டிக்டாக் மூலமாக அவரை விரும்பி காதலித்ததாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக அந்த சிறுமி அந்த நபரால் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நபர் தற்பொழுது விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த டிக்டாக்கால் தமிழர் பகுதியில் இடம்பெறுகின்ற முறைகேடான செயற்பாடு என்பது தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக கஞ்சா போதையில் பயணிகள் பேருந்தை சாரதி செலுத்தி சென்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து விபத்துக்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இவ்வாறு கஞ்சாவை பாவித்ததன் பின்னர் சாரதி வாகனத்தை செலுத்தி இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக நடத்துனரிடமிருந்து போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனை தாண்டி தியாக தீபம் திலீபன் அவர்களின் 38வது ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றது. அது தொடர்பான தகவலும் வெளிவந்திருக்கின்றது. அங்கேயும் தற்பொழுது குழப்பம் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த அரசியல் பரப்பில், தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் குழப்பங்கள் நிகழ்ந்ததாகவே நினைவேந்தல் நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றது என்கின்ற விடயத்தை இந்த சம்பவமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு உடையார்கட்டு குரவில் பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுமி நபர் ஒருவரால் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது குறித்த 14 வயதுடைய சிறுமி டிக்டாக்கிலே இயங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் சுதந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த மனைவியை இழந்த நபர் டிக்டாக்கிலே பல காணொளிகளை வெளியிட்டு வந்திருக்கின்றார். இந்த நிலையில் அந்த நபரின் காணொளியால் ஈர்க்கப்பட்ட குறித்த 14 வயதுடைய சிறுமி அந்த நபருடன் தொடர்பை மேம்படுத்தி இருக்கின்றார். ஆரம்பத்தில் தொலைபேசி ஊடாக அவருடன் பேசியிருக்கிறார். அதற்கு பிறகாக நேரில் சென்று பல இடங்களில் சந்தித்து அவரை காதலித்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் அந்த நபர் சுதந்திரபுரம் பகுதிக்கு அந்த சிறுமியை அழைத்து சென்று, அதாவது சிறுமியின் விருப்பத்திற்கு அமைய அழைத்து சென்று அங்கு அந்த சிறுமியுடன் உறவில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போலீஸ் விசாரணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த சிறுமி விருப்பத்துடன் சென்றதாகவும் அந்த சிறுமி அந்த நபர் இவ்வாறு துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியதாகவும் அந்த சிறுமியை பயன்படுத்தியதாகவும் அந்த சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் தெரிவித்ததாக செய்திகளிலே வெளிவந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த தகவலை பகிர்கின்றேன். இந்த சூழ்நிலையில் தான் அந்த சிறுமியும் அந்த நபரும் இவ்வாறு சொந்தபுரம் பகுதியிலே உறவில் ஈடுபட்டமை தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் இது தொடர்பாக அந்த சிறுமியையும் அந்த நபரையும் அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக சிறுமியின் வாக்குமூலத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அப்போது சிறுமி நடந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அந்த நபர் கைது செய்யப்பட்டு அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வருகின்ற 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த சம்பவம் கடந்த 9ஆம் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு 14 வயதுடைய சிறுமி, ஒரு மாணவி டிக்டாக்கால் இப்படி வாழ்க்கையை இழந்திருக்கின்றார். டிக்டாக் மூலமாக அந்த நபரால் ஈர்க்கப்பட்டு அந்த நபரை காதலித்து இந்த ஒரு முறைகேடான ஒரு சீர்கேடான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த டிக்டாக் மூலமாக பல சீர்கேடான சம்பவங்கள், பல முறையற்ற சம்பவங்கள், கலாச்சார சீரழிவு சம்பவங்கள் எல்லாம் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. ஒருபுறம் பார்த்தால் உறவினரின் நகைகளை திருடிக்கொண்டு டிக்டாக் மூலமாக அறிமுகமான இளைஞனுக்கு, அதாவது காதலிக்கின்ற இளைஞனுக்கு பெண் கொடுத்ததாக செய்தி வெளிவருகின்றது. மற்றொரு செய்தியை பார்த்தால் 15 வயதுடைய சிறுமியை இளைஞன் டிக்டாக் மூலமாக பழகி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியதாக செய்தி வருகின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தால் முல்லைத்தீவிலே இந்த செய்தி வெளிவருகின்றது. எனவே சமீபத்தில் இவ்வாறு பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சில செய்திகள் தான் முக்கியமாக பேசப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக புலனறுவை இருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்தை செலுத்தி சென்ற சாரதி கஞ்சா போதையில் பேருந்தை செலுத்தி இருக்கின்றமை அம்பலமாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பேருந்தொன்றின் நடத்துனர் போதை மாத்திரைகளை வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதற்கமைய கிராதுரு கோட்டை போலீசார் அந்த பேருந்தை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாகவே வழிமறித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நடத்துனரிடம் சோதனைகளை மேற்கொண்ட போது
அவரிடம் போதை மாத்திரைகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. 5 போதை மாத்திரைகளை அவர் வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த பேருந்தில் சென்ற பயணிகள் அனைவரையும் வேறொரு பேருந்துக்கு போலீசார் மாற்றி இருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த பேருந்து நடத்துனரையும் சாரதியையும் அவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அப்போதுதான் போலீசாருக்கு அந்த பேருந்தை செலுத்தி சென்ற சாரதி கஞ்சா பாவித்திருந்தமை தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இதுவரையுமே போலீசார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதாக கூறப்படுகின்றது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சமீபத்தில் தான் எல்ல மகியங்கனை வீதியிலே ஒரு விபத்து இடம்பெற்றிருந்தது. அந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் அது இலங்கை முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதனை தாண்டி தொடர்ந்து பல விபத்துக்கள் பதிவாகி வருகின்ற நிலையில் கஞ்சாவை பாவித்து விட்டு அந்த சாரதி இவ்வாறு பயணிகளின் அந்த பேருந்தை செலுத்தி இருக்கிறார். இவர்களுக்கு எல்லாம் 10 வருடம் 20 வருடம் கடூழிய சிறை தண்டனை விதித்தால் கூட பரவாயில்லை. அப்போதான் இப்படியான சாரதிகள் எல்லாம் திருந்துவார்கள். மக்களின் உயிர்களுடன் விளையாடுகின்ற இவர்களும் ஒரு வகையில் கொலைகாரர்கள் தான். மற்றொரு செய்தியாக, தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள் விபத்தில் சிக்கி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையில் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது ஸ்ரீநேசன் அவர்கள் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி பகுதியில் இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் பயணித்த வாகனம் கார் ஒன்றுடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அவர் நேற்றைய தினம் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அம்பாறையில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் மட்டக்களப்பு கொண்டிருந்த போதே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மற்றொரு செய்தியாக, 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் கூட அருந்தாமல் தமிழ் மக்களுக்காக போராடி உயிரை விட்ட, அதாவது காந்திய வழியில் இந்திய இராணுவத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் பல செய்திகளை சொன்ன திலீபன் அவர்களின் 38வது ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நல்லூர் ஆலயத்தின் பின்வீதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அவரது நினைவு தூபியிலே இந்த நிகழ்வு இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இது தொடர்பாக ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. அதாவது முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் பார்த்திபன் அவர்களும் சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்களும் இணைந்து ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தியிருந்தார்கள். அதன் போது அவர்கள் குறிப்பிட்ட விடயம், இவ்வாறு நல்லூரிலே திலீபன் அவர்களின் நினைவு தூவி அமைக்கப்பட்டிருக்கின்ற பகுதியிலே மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு இடம் ஒன்று இருக்கின்றது. அந்த இடத்தில் நாங்கள் தொடர்ந்து அவரது அந்த போராட்டம் தொடர்பாகவும் அவர் மேற்கொண்ட அந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் தொடர்பான ஆவணங்களை காட்சியாக நாங்கள் முன்வைத்தோம். அதை தவிர மாவீரர்களின் புகைப்படங்களை நாங்கள் அதிலே வைத்து அந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து நடாத்தி வருகின்றோம். இந்த நிலையில் அந்த மாநகர சபைக்கு சொந்தமான இடத்தை கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் முன்பதிவு செய்து பிடித்து வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த இடத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே அவருக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றோம். நேரடியாகவும் கடிதத்தை கையெழுத்திருக்கின்றோம் அவரது அலுவலகத்திலே. எனவே அதற்கு எந்தவித பதிலும் வரவில்லை. நாங்கள் நடத்தி வருகின்ற ஒரு நிகழ்வை இவர்கள் இவ்வாறு குழப்ப வேண்டிய தேவையில்லை. இவர்கள் செய்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் குழப்புவதில்லை. இவர்கள் அனைத்து இடங்களிலுமே நிகழ்வுகளை செய்ய வேண்டும், நாங்கள் மட்டும்தான் அனைத்து நிகழ்வையுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களா என்கின்ற விமர்சனங்களையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக ஒரு குழப்ப நிலை எழுந்திருக்கின்றது. இன்று தமிழர் பகுதியில் இருக்கின்ற ஒரு பெரும் பிரச்சனையே இதுதான். தமிழர்களுக்காக உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுகின்றோம் என்கின்ற பெயரில், தமிழர்களுக்காக போராடியவர்களை நினைவு கூறுகின்றோம் என்கின்ற பெயரில் அவர்களை வைத்தே அரசியல் செய்வதும் அவர்களை வைத்தே பிரச்சனைகளை வளர்ப்பதுமே ஒரு வேலையாக இருக்கின்றது. இதனால் இந்த நினைவேந்த நிகழ்வுகள் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அனைத்துமே அரசியல், அனைத்துமே பணம் என்று அது மாறி இருக்கின்றது என்று மக்கள் கருதுகின்றார்கள். அந்த வகையில் தான் இந்த பிரச்சனையும் தற்பொழுது புதிதாக எழுந்திருக்கின்றது. எனவே ஒரு தரப்பை தொடர்ந்து செய்து வருகின்றது என்று சொன்னால் அந்த இடத்தில் அந்த தரப்பை தொடர்ந்து செய்ய விட வேண்டியதுதான். அதிலே ஏன் குழப்ப வேண்டும் என்கிற கேள்வி இருக்கின்றது. அப்படி அல்ல, நாங்கள் இணைந்து செய்கின்றோம் என்று சொன்னால் அல்லது அனைவருமே ஒன்றிணைந்து செய்வோம் என்று சொன்னால் அது தொடர்பாக பேச்சு நடத்தி அனைவருமே ஒன்றாக இணைந்து செய்யலாம். இங்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், யாருமே புனிதர்கள் அல்ல, அனைவருமே சுயநலவாதிகள். இதனை நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பார்த்தோம். அதாவது தேர்தல் முடிவு வெளியானதன் பின்னர் சபைகள் அமைப்பதற்கு நீங்கள் யார் யாருடன் கூட்டணி வைத்தீர்கள், ஒரு சிறிய அற்ப சொற்ப பதவிகளுக்காக எல்லாம் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்வீர்கள் என்பதை மக்கள் பார்த்தார்கள். மக்களுக்கு தெரியும் நீங்கள் யாருமே புரிந்தவர்கள் அல்ல. ஆகவே ஏதோ ஒரு விடயத்தை செய்கின்றீர்கள், அதனை ஒற்றுமையாக செய்யுங்கள், அல்லது தனித்தனியாக செய்தால் கூட குழப்பாமல்
அந்த அடித்து பறித்து நினைவேந்தல் செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் அதனை சுமூகமாக விடுங்கள். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அதை அமைதியாக நடத்துவதற்கு முயற்சியுங்கள். மக்கள் மத்தியில் ஓரளவாது ஒரு மரியாதையை பெறுகின்ற வகையிலே அரசியல்வாதிகள் நடந்து கொள்ளுங்கள். அதாவது முக்கியமாக தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் நடந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் இதிலே சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.